எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்துள்ள பதில் மனுக்களுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த செய்தி குறித்த மேலும் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அக்கட்சியின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. தாவேக அரசு கடந்த மே 13ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மை வாக்கெடுப்பு கோரியது. இந்த வாக்கெடுப்பில் அதிமுக கொறடா உத்தரவிற்கு மாறாக அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பது தொடர்பாக தகுதி நீக்க விசாரணை சபாநாயகரிடம் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்யபாமா, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இசைக்கு சுப்பையா, கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் ராஜினாமாவை செய்தனர். இந்த ராஜினாமாக்கள் சபாநாயகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அக்கட்சியினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணை கொண்ட பொழுது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பில் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த பதில் மனுவிற்கு தங்கள் தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரினர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.